எப்படின்னா கமிட்டி போர்டு இருக்கு, அதாவது சோசியல் டிஃபென்ஸ்ல இயங்குது. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் டிசி ப்ரொடெக்ஷன் பிஓ டிசிபிஓ தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்காங்க. இப்போ என்ன ஒரு இதுனா அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் அவங்க போர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க இந்த பசங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கப்புறமா தான் இது என்னன்றது தெரிய வர மேடம். கரெக்டான சேனல்ல போகும்போது கண்டிப்பா போய் சேரும். இது யாரு நீங்க தட்டாலும் சரி பையனை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவனுக்கு இத்தனை ஆறுது இது யாரு ராஜா போயிட்டோம். இது யாரோட போட்டோ? அவள் இவங்க வந்து லிட்டில் ஹார்ட் அந்த ஹோமோட நிர்வாகம் போயிட்டாங்க. அப்ப அவனை கூட நாம கேட்கலையா, அது வந்து கரெக்டான சரியான சதையோட அரைச்சு கொடுக்குறமா அவன் ஏன் சதையில பாதி கூட நீங்க அவங்க பேரு வெங்கடேசன். என்ன பண்ணீங்க? இப்போ வந்து என் பாட்டி வீட்டில் இருக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஒரு கடையில் 6000 ரூபாய் காசு வாங்கி ஒரு கடையில் விட்டு போயிட்டாரு. போயிட்டு முன்னாடி அப்போ வந்து கொஞ்ச நாள் ஒரு வருஷம் வந்து அடிக்கடி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த கடையில் என்ன வேலை பார்த்த பண்ணி அம்மா அப்புறமா வீட்டில் ரிசீப்ட் வர்றது, நைட்டோட போட்டு பயங்கரமா அந்த மாதிரி கெட்ட பழங்களாக இருக்கு. அப்புறமா அம்மா சொல்லவே ஒரு ஜென்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாங்க 2 நாள். அப்போ வந்து எங்க அம்மா பாட்டி வந்து கூட இருந்துருக்காங்க. அப்போ அம்மாவோட இருந்தோடனே 2 நாள் எங்க அம்மாவே பார்த்துருந்து எல்லா வேலையும் செஞ்சு சாப்பாடுலாம் போட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க பாட்டி வந்து சண்டை போட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வாழைச்சாக்கு வீடு மாட்டாங்க. அங்கங்க எங்க அப்பா என்னங்கெல்லாம் கூப்பிட்டு இருந்துக்கிறாங்க. அங்கங்கெல்லாம் எங்க அம்மா பின்னாடியே போவாங்க. வாழை வீடு எடுத்துக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கடன் வந்துட்டு ஏமாச்சிருக்கு. அப்புறமா வந்து வாழைச்சாலை இருந்தாங்க. அப்போ வந்து கடையார் எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. எங்க பாட்டி ஃபோன் பண்ணுவாங்க. எங்க பொண்ணு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருக்கிறாங்க. அவனை பாருங்க அப்படின்னு சொன்னா கடையில் சொல்லுவாரு, உங்க பொண்ணு நான் பெருசா விட மாட்டேன், உங்க மருமம் வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு கடைக்காரர்கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கோசம் எங்க அம்மாவோட பார்க்காம அனுப்பாங்க. அப்புறம் தீபாவளி வந்து அப்ப மாட்டாங்க. நான் கெஞ்சி அவங்க கிட்ட போனேன். போன எங்க அம்மா எப்படி தெரியுமா சொல்லி என் நெஞ்சில கொடுங்க 500 ரூபாய்க்கு ஒருத்தர் கூட சொல்றாங்க. எங்க அம்மா கூட விட்டு எங்க பாட்டு சண்டை போட்டுதான் இருக்கிறேன். எங்க அம்மா ரொம்ப உண்மையா இருப்பாங்க. நடந்துக்காது கூட வந்து எங்க போனாலும் குச்சிட்டே பயங்கரமா கூட வச்சுட்டா இருப்பேன். நான் எப்ப இந்த கடைக்கு வந்தேன் எங்க அம்மாவே இருந்துட்டு எங்க அம்மா நல்லா பார்த்தேன். யாருக்காக चमचा लागतो असेल ఇప్పుడు பயங்கரமா குழந்தை இப்போ குழந்தைன்னு சொன்னது 15 நாள் ஹாஸ்பிட்டல் நான் என் தங்கச்சி எங்க பாட்டி 3 நாள் மாட்டேன். அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் 15 நாள் இருந்து எங்களுக்கு அப்புறமா எங்க அப்பா சொன்னார், குழந்தைய அண்ணா கொடுத்துருவேன் இவங்க அண்ணால பொண்ணுன்னு சொல்லி ஏற்றிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா நான் போய் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. எங்களை விட்டுறாதீங்க எங்க அம்மா நான் எடுத்துன்னு போறேன் எப்படியாவது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வண்டி பேசி அவங்களே எங்க அம்மாவை அனுந்தாங்க. வண்டியில காசு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அப்புறமா எனக்கு வண்டி பேசி அனுப்புனாங்க. அப்புறமா எங்க மாமா என் பாட்டி எல்லாம் அந்த வண்டியிலே போயிட்டோம். அன்னைக்கு நைட்டுல நான் கூட அந்த எங்க பாட்டி எப்படி தெரியுமா இருந்தது. அப்புறமா வீட்டுக்கு வந்த முன்னாடி நானே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து போட்டோம்.
ஆனா எங்க அப்பா வந்து இப்படியே போட்டுருங்க அண்ணாத பொண்ணுன்னு சொல்லிட்டு குழந்தைய அந்த குழந்தைதான் அதான் 20 நாள் நான் வச்சிருந்தேன். அப்புறமா எங்க மாமாட்டு போயிட்டு எங்க மாமா நான் 10 வச்சிருந்தாரு எங்க அப்பா எப்படியா எங்க அப்பா வந்து நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும், நானே பாத்துக்கிறேன், நான் என் வேற என்ன குத்துறேன் எங்க அண்ணன் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. இவங்க காலையிலே போட்டுல அந்த பொண்ணு எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து ஒரே அமுகலை பண்ணிட்டு அப்புறமா நான் ஒரு 20 நாள் வச்சிருந்தேன். என்னால பார்க்க முடியல. எங்க மாமாட்டு போய் சொன்னேன், மாமா யாருக்குன்னா குத்துவா தெரிஞ்சு முடியுது, என்னால முடியல அப்படின்னு சொன்னேன். இவங்க கடையில ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. உங்க அப்பா யாருன்னா இல்ல அவங்க குத்துவே